ஹலோ ஆல், இன்றைக்கு நாங்கள் புது ரெசிபியோடு வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் பீஃப் மஜிபூஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரேபியன் ஸ்டைலில் மஜிபூஸ் ஒன்று தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். தேவையான பொருட்கள் ட்ரை லெமன் எடுத்திருக்கிறோம், பிரியாணி மசாலா எடுத்திருக்கிறோம், ஓனியன் கட் பண்ணி எடுத்திருக்கிறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம், 3 டொமேட்டோ கட் பண்ணி பீஸாக எடுத்திருக்கிறோம், தயிர் 1 கப் எடுத்திருக்கிறோம், புதினா கொத்தமல்லியில் அதோட எடுத்திருக்கிறோம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறோம், ரொம்ப கறிவேப்பிலை எடுத்திருக்கிறோம், 2 உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், பீஃப் எடுத்து நல்லா கழுவி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். ஒரு 10 விசில் வர வேணும். பீஃப் நல்லா வேகிறதுக்கு 10 விசில் வர வேணும். பாசமத்தி அரிசி எடுத்து ஒரு அரை மணித்தியாலம் கழுவி ஊற வச்சுருக்கிறோம். அதோட ஊற வச்ச அரிசியை உப்பு போட்டு சோறு மாதிரி ஒரு 3/4 பதத்தில் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். பீஃபை வேக வச்சுட்டு 10 விசில் குக்கர்லேருந்து வந்தோடனே அதை நிப்பாட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்ததாக பாத்திரம் ஒன்று எடுத்து தேவைக்கேற்ப எண்ணெய் விடவும். அடுத்தது எண்ணெய் சூடாகியதும் பட்டை, ஏலம், கிராம்பு, ட்ரை லெமன், பிரியாணி இலை போடவும். வெங்காயம் போடவும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடவும். அடுத்ததாக ரம்பை, கருவேப்பிலை, புதினா இலை போடவும். அதன்பின் தக்காளி போடவும். தக்காளி நன்றாக வதங்கியதும் மசாலாவை போடவும். மசாலா நன்றாக வதங்கிய பின்னர் தயிர் 1 கப்பும் பீஃப் அவித்த தண்ணீரையும் நன்றாக கலந்து மிக்ஸ் பண்ணவும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவிக்கு மேலே இப்போ வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அடுக்கிட்டு வேக வைத்திருந்த வெள்ளை ரைஸை அதுக்கு மேலே போட்டுட்டு நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு தம் போட்டு மூடி 20 நிமிஷம் வைக்க வேணும். அப்புறம் திறந்து பார்க்கும்போது நம்மளோட மஜிபூஸ் ரெடி ஆயிட்டு. ஓகே, இப்போ எங்களோட பீஃப் மஜிபூஸ் ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்.